இன்றைக்கு தான் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வருகிறார், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதியில் இளைப்பாறப் போகிறது என்ற மகிழ்ச்சி செய்தியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீர்கள் என்றால் முதல் மறைசாட்சி. நேற்றைக்கு வெள்ளை ஆடை குருவானவர் அணிந்திருந்தால் அது கோல்டன் கலர், இன்னைக்கு சிவப்பு கலர், இரத்த சாட்சி. ஆக இந்த மறைசாட்சி முதல் மறைசாட்சி என்று புனித ஸ்தேவான் முன்பு காலத்தில் யாகப்பர் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய வாழ்வில் அவர் செய்த பணிகள், அவருடைய இறுதி வாழ்வு, அவர் வைத்திருந்த நம்பிக்கை, மன்னிப்பு போன்றவைகள் பேசப்படுகின்றன. அதாவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிற்கு பிறகு அந்த 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு ஒருவராக சேர்க்கப்படுகின்றார்கள். அப்போ இவருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா டீக்கன், திருத்தொண்டர் என்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு என்ன கவனிக்க வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விதவைகள் இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு பெறுகிறதா, எல்லாம் அவர்கள் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உணவு, உடை, உறை